சாம்சங் M21 வெர்சஸ் சாம்சங் F41 இது ரெண்டு மொபைலுமே ஒன்று தானா, இல்லை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை M41 பதில் M21 வாங்கிடலாமா, இல்லை F41 நிறைய வித்தியாசம் இருக்கா, அது என்னதான் சொல்லிட்டு ஒவ்வொன்றா எல்லாமே பார்த்துடலாம். அப்படி பெரிய வித்தியாசம் என்ன தான் இருக்குது, இல்லை சின்ன வித்தியாசம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் M21 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ M21 ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். ட்ரிபிள் கேமரா இதே தான் உங்களுக்கு F41லையும் ட்ரிபிள் கேமரா தான் வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துட்றாங்க, 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைடு கொடுத்துட்றாங்க, 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ அதில்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு 64 கொஞ்சம் அப்கிரேடாக இருக்கும். ஓகேங்களா, கேமராவில் இதான் டிஃப்ரென்ஸ். பேக் கேமராவில் ஃப்ரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வருது, பஞ்ச் ஹோல் கேமரா. அதில் பார்த்தீங்கன்னா 32 வருது. இதுதான் டிஃப்ரென்ஸ். எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்னு தெரிஞ்சால் இதுதான் கேமரா தான் சொல்லுவேன். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லிடலாம். டிஸ்பிளேன்னு பார்க்க சொல்ல இதுவும் 6.4 இன்ச்சு, அதுலேயும் உங்களுக்கு 6.4 இன்ச்சு சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இதுலேயும் வரப்போது. அதுலேயும் உங்களுக்கு சூப்பர் AMOLED தான், ஃபுல் HD டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 தான் இதுவும் ரன் ஆகுது. அதுவும் ஆண்ட்ராய்ட் 10 தான். ப்ராசஸர் முக்கியமானதே ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலே இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ். இது வேறு மொபைல் அது வேறு மொபைல் யாராக இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ப்ராசஸர் முக்கியமாக வச்சது தான். இது ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிடலாம். Exynos 9611 ப்ராசஸர் தான் M21 இருக்குது. உங்களுக்கு F41லேயும் அதே Exynos 9611 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா இல்லை 6000 mAh பேட்டரி. உங்களுக்கு அதுலேயும் 6000 mAh தான் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸில் சார்ஜர் வந்து 15 வாட்ஸு, அதுலேயும் அதே 15 வாட்ஸ் தான். சார்ஜரை மட்டுமாவது சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். 18 வாட்ஸு, இப்போ 65 வாட்ஸ் வரைக்கும்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாவது கொடுத்துடலாம் சார்ஜரில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. கேமராவில் மட்டும் லைட்டாக டிஃப்ரென்ஸு. இந்த ஒரு டிஃப்ரென்ஸை வச்சு M21 வேறு F41 வேறுன்னு சொல்ல முடியுமா, இல்லை சொல்ல முடியாதா, ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறதா? கிட்டத்தட்ட அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. M21 வெர்சஸ் F41ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கேமராவில் மட்டும்தான் தெரியும். வேறு எந்த விதத்துலையும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. எனக்கு வந்து நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணுவேன், எனக்கு கேமராவில் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்றவங்க மட்டும் தாராளமாக வாங்கலாம். மற்றபடி நீங்கள் தாராளமாக M21 வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸும் போட்டுருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ ப்ரைஸில் இது கொஞ்சம் அதிகமாக தருது, அது கொஞ்சம் கம்மியாக தருது, அவ்வளோதான். ப்ராசஸர்னு பார்க்க சொல்ல அதே 9611, இதுலேயும் அதே 9611. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சு, ஸ்டோரேஜ் அதே 64 தான். கேமரான்னு பார்க்க சொல்ல இது தான், இது இங்கே தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இது வந்து 6485, இது 4885. பேட்டரி அதே தான் 6000. ரேம்னு பார்க்க சொல்ல இதில் 4GB, அதில் 6GB வேரியன்ட் வருது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32, இது 20. பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 தான். ஸோ ப்ராசஸர் அதே தான். ரியர் கேமரா, டிஸ்பிளே, ஸோ கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ் வரும். கேமராவை மட்டும்தான் நான் வாங்குகிறேன், அதுக்காக தான் வாங்குகிறேன் அப்படின்றவங்க தாராளமாக சாம்சங் F41 மொபைலை வந்து போகலாம். இல்லை எனக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஒரு பெஸ்ட்டு மொபைலாக சொல்லுங்கள், இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டு மொபைலாக சொல்லுங்கள். உங்களுக்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. M41 நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்லுவேன். இல்லை நான் M21 தான் யூஸ் பண்ணுறேன், M41க்கு போகலான்னா இதே தான், உங்களுக்கும் இதே தான். நீங்கள் வந்து நான் கேமராக்காக தான் வாங்க போகிறேன் அப்படின்றவங்க F41 போடலாம். மற்றபடி நிறைய மொபைல்ஸ் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனில் இதோட அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டு ப்ராசஸஸில் இருக்குது, நீங்கள் அதுக்கு போயிடலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா கேமராவுக்காக போகிறவங்க தாராளமாக F41 போகலாம். மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை, சேம் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.